கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் என்றைக்குமே நாணயத்தை மறக்கக்கூடாதுன்னு தான் அந்த காசுக்கே நாணயம்னு பேர் வச்சுருக்காங்க இல்லை? தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் விதிப்பேன். அதில் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது தான் என்னுடைய இந்த தவறு வாழ்வு. அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம் இவையெல்லாம் வரும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? எதிர்பார்த்தீர்களா? கேட்டீர்களா? இல்லை. பின்பு எப்படி இவையெல்லாம் வந்தன? ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தெரியும் தன் பிள்ளைகளுக்கு எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று. காசு 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 பணம் எடுத்துக்கடா. என்னடா காசு பணம் காசுன்னு செத்தா கூட அண்ணன் கூட அத்து தண்டை விடுவாங்க. எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல சட்டத்துல, என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அது போதும் எங்களுக்கு. என்னடா காசு காசு போங்கடா நீங்களும் உங்க காசு. உலங்கவர் ஓவியமே உற்சாக உலகவர் ஓவியபே உற்சாக காவியபே ஓடை நெருபலரே ஒளியவள் பொதுலுளவே அன்பே அபுதே ஹிட்பபே இடிய தற்றலே கடியே படியே பலரச்ச சுவையே பரகத படியே பாடிக்க சுடரே பண்பத விளக்கு என்று போற்றி பாடினாரே. ஆக மறந்து விட்டீர்களா? உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும், உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு கழக செயலராக இருந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு முதலமைச்சர் ஆயிருக்கேன். இது வேற எந்த கட்சியும் நடக்காதுங்க, இந்த கட்சியில மட்டும்தான் நடக்கும். வரப்பு உயரா நீர் உயரும், வரப்பு உயரா நீர் உயரும், நீர் உயரா மேலுயரும், மேலுயரா குடி உயரும், குடி உயரா கோல் உயரும், கோல் உயரா கோன் உயர்வான். இது ஒரு புரட்சிகர படை, மாவோ கற்பிக்கிறான். இது ஒரு புரட்சிகர படை, மாவோ கற்பிக்கிறான். போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். சொல்றான், என்ன சொல்றான்? இது ஒரு கட்சி, நீ ஒரு தொண்டன், நான் ஒரு தலைவன் என்பது அல்ல. அனைவரும் தேசியத்தின் பிள்ளைகள். அது புரிஞ்சுக்கணும். சொல்றேன், கேட்கல. கத்திரே நம்மளை அவாய்ட் பண்றாங்க. இது யார் சொன்னாலும் சரி அந்த பயலை இங்க வர சொல்லுங்க. நான் சொன்னேன்னு ஓஎஸ் அத்தாரிட்டி இருக்கேன். நான் சொன்னேன் இவ்வாறு ஆன்டி இந்தியன் நான் சொன்னேன். அத்தாரிட்டி இல்லாமல் பேசுகிறேன். ஓஎஸ் அத்தாரிட்டி அன்வான்டாக இருக்கு நீங்கள் சொல்கிறது. அத்தாரிட்டி இருக்கா? ஓஎஸ் அத்தாரிட்டி இவ்வாறு ஆன்டி இந்தியன். தென்னகரம்பட்டிக்கு போகக்கூடாது என்றீர்கள், மீறினோம். விடுதலை சிறுத்தைகளை தடை செய்வதற்கு வழிவகுக்குமே. ஆனால் இது ஒரு வரலாற்று பாய்ச்சலாக அமையும், மாபெரும் பாய்ச்சலாக அமையும். விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய சக்தியாக வளருவார்கள். ஆம், ஏனென்றால் நாங்கள் அப்படித்தான் மைல்கல்லாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தென்னகப்பட்டிக்கு போகக்கூடாது என்றீர்கள், மீறிடும். மேலவளவுக்கு போகக்கூடாது என்றீர்கள், மீறிடும். வேலூரிலே பேரைக்கு தடை வைத்தீர்கள், மீறிடும். சென்னையிலே பேரைக்கு தடை விதித்தீர்கள், மீறிடும். கடலூரிலே பேரைக்கு தடை வைத்தது மட்டுமல்லாமல் திருமாவளவன் கடல் மாவட்டத்துக்குள்ளே நுழையக்கூடாது என்றீர்கள். அதை தவிடுபடியாக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி நான் சொல்லியிருக்கிறேன், இந்தியாவுக்கு 108 ஆம்புலன்ஸ் கொடுத்த கட்சி, தேசிய சுகாதார அமைப்பு கொடுத்த கட்சி, இந்தியாவிலேயே போலியோவை ஒழித்த கட்சி, இந்தியாவிலேயே குட்காவை ஒழித்த கட்சி, பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்த கட்சி, புகையிலை பொருட்களுக்கு எச்சரிக்கை விளம்பரங்களை கொண்டு வந்த கட்சி, இந்தியாவிற்கு 8 லட்சம் ஆஷாக்களை நியமனம் செய்த கட்சி. இப்படி பல திட்டங்களை நம்ம செஞ்சுருக்கோம். 6% இடஒதுக்கீடுகளை வாங்கி கொடுத்த கட்சி. இப்படி என்னதான் நம்ம சொன்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சியாக ஜாதி கட்சியாக தான்